ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் எம்ஐ லைஃப்ஸ்டைல் நிறுவனத்தினுடைய ரீஜனல் டீம் கோஆர்டினேட்டர் மற்றும் ஸ்டார் பேல் ரேங்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் சங்கரின் இனிய வணக்கம். டுடே இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் அனலைசிஸை பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். பிஸ்னஸ் அனலைசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு துறைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸுக்கும், இன்னொன்று டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸுக்கும். நம்மளுடைய துறை என்ன அப்படின்னா டைரக்ட் செல்லிங். ட்ரெடிஷ்னல் அப்படின்றது நார்மலாக இன்றைக்கி மார்க்கெட்டில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாபாரத்தை பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் தான் பண்ண போகிறோம். அதில் என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை நம்ம அனலைஸ் பண்ணுறது நல்ல பிஸ்னஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எதை வச்சு அளவிடுறாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலியராக, அந்த பிஸ்னஸ் எப்படி அதனுடைய வளர்ச்சிகளை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், சிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஜிபி அப்படின்றது என்ன அப்படின்னா, சி ஈக்குவல் டு கேஷ், ஜி ஈக்குவல் டு க்ரோத், பி ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அந்த ட்ரையாங்கிள் தான் ஒரு பிஸ்னஸோடைய சக்ஸஸை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கேஷ், க்ரோத், ப்ராஃபிட் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா சில பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கும், நல்ல கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கும், நல்ல டேர்ன் ஓவரும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சில கடைகள், சில வியாபாரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல கேஷ் நல்ல எந்த கடன் இல்லாமல் கேஷ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி க்ரோத், நிறைய டேர்ன் ஓவர், நிறைய கூட்டம் மக்கள் நிறைய பொருட்களை வாங்கிட்டு இருப்பாங்க, க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்காது. அப்போ ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா கேஷும் க்ரோத்தும் மட்டும் இருந்தால் போகாது, ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்போது இந்த மூணுமே என்ன ஆகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். மூணுமே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கணும். கேஷ் வரணும், க்ரோத் இருக்கணும், ப்ராஃபிட்டும் இருக்கணும். சில பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும், நல்ல டேர்ன் ஓவர் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போனது நிறைய கடன் போயிட்டுருக்கும், கடன்கள் அதிகமாக போயிட்டே இருக்கும். கேஷ் அவங்களுக்கு என்ன ஆகாது, கேஷ் ஃப்ளோ வராது, கேஷ் ரிட்டர்ன் வராது, அவங்களோட வியாபாரத்தில் கேஷ் வராமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும். இந்த மாதிரி சில பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், கேஷும் வரும். ஆனால் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும், க்ரோத் ஆகாது. அதுக்கு மேற்கொண்டு அந்த பிஸ்னஸ் க்ரோத் ஆகாமல் இருக்கும். அதாவது வளர்ச்சி இல்லாத ஒரு துறையாக இருக்கும். காரணம் என்னென்னா, அடுத்த கட்டம் அதை கொண்டு போய் அடுத்தடுத்த லெவலில் வளர்ச்சிகள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாத ஒரு பிஸ்னஸாக அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுவும் ஃபெயிலியரு. அப்போது இந்த மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். கேஷு, க்ரோத் இருக்கணும், கேஷ் இருக்கணும், ப்ளஸ் ப்ராஃபிட் இருக்கணும். இந்த மூணும் ஒரே பேலன்ஸ்டாக இருந்தால் அந்த பிஸ்னஸ், அவங்க செய்யக்கூடிய அந்த வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாறும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட் செல்லிங் வருவோம். டைரக்ட் செல்லிங் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே சிஜிபின்னு சொல்கிறது மாதிரி நம்மளோட டைரக்ட் செல்லிங்கில் ஐஜிடினா என்ன அப்படின்னா, ஐ ஈக்குவல் டு இன்கம், ஜி ஈக்குவல் டு க்ரோத், டி ஈக்குவல் டு டீம். இந்த மூணு தான் டைரக்ட் செல்லிங்கில் இம்பார்ட்டன்ஸான விஷயம். இந்த மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்கும், சிலவங்களுக்கு இன்கம் வரும். எப்படி வரும்னா, சில பிஸ்னஸ் நடந்தால் இன்கம் வரும், அந்த மாதிரி இன்கம் இருக்கும், க்ரோத்தும் இருக்கும். நல்ல டீம் நிறைய ஆட்கள் பிஸ்னஸ்க்குள்ளே ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க. டைரக்ட் செல்லிங்குள்ளே அவங்க செய்கிற அந்த தொழிலில் என்ன ஆகிட்டு இருப்பாங்க, அந்த நிறுவனத்தில் நிறைய ஆட்கள் ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ க்ரோத் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்ன இருக்காதுன்னா, டீம் பில்ட் ஆகாது. லீடர்ஷிப் உள்ள ஒரு டீம் பில்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த டைரக்ட் செல்லிங்கில் அவங்க சக்ஸஸ் ஆக முடியாது. அதே போல் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கும், நல்லா டீம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற டீம் ஒர்க் பண்ணாத டீமாக இருந்தால் கண்டிப்பாக இன்கம் என்ன ஆகாது, வராது. அதே மாதிரி சிலவங்களுக்கு டீம் இருக்கும், இன்கமும் வரும், ஆனால் அந்த டீம் அதே ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதுக்கு மேலே க்ரோத் ஆகாமல் இருக்கும். அப்போது இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மூணுமே ஒரே பேலன்ஸ்டாக அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் ஆகலாம். இன்கமும் நல்ல இன்கம் எடுக்கணும், அதே மாதிரி நமக்கு பிஸ்னஸும் க்ரோத் ஆகணும், அதே மாதிரி நம்ம டீமும் நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தால் இந்த மூணு ட்ரையாங்கிள் இருக்கிற இந்த மூணு விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால், பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டைரக்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர் 100% சக்ஸஸ் ஆகிறது கேரண்டி. அப்போது நமக்கு ட்ரெடிஷ்னலுக்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் அனலைசிஸ் பண்ணுறது இந்த மூணு விஷயந்தான். ஒன்று சிஜிபி, கேஷ், க்ரோத், ப்ராஃபிட். நமக்கு இன்கம், க்ரோத்,
அண்ட் டீம். இந்த 3 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த 3 விஷயங்கள்லையும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய நிறுவனத்தில், நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில், நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் அதிகம். ஓகே, இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு மேலும் அடுத்தடுத்த நிறைய விஷயங்களை வந்து நாளையிலேருந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.